ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான ரொம்பவே ஈஸியான ரோட்டுக்கடை காளான் ரெசிபி வீட்டிலையே சுட சுட செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது தனி சோகம் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டுக்கடை காளான் வீட்டிலையே செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப எளிமையாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை நான் சுட சுட என்னோடய பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சுவை இப்போ அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரோட்டுக்கடை காளான் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு நான் ஒரு காளான் பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். காளானை ஃபஸ்ட்டு சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கருப்பாக அழுக்கு இருக்கும், நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காளானை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த ரோட்டுக்கடை காளான் ரெசிபியை வீட்டில் செஞ்சு கொடுத்ததுலேருந்து என்னோடய பிள்ளைங்க இப்போ வீட்டிலையே ஓயாமல் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். க்ளீன் பண்ண இந்த காளானை குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொடி பொடியாக கட் பண்ண காளான் துண்டுகளை வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஈஸியாக பிசைகிறதுக்கு தோதாக இருக்கும். ஸோ நான் ஒரு அகலமான மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இது கூட ஒரு கையளவு முட்டைக்கோஸை பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, 2.5 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடாமல் நல்லா விரவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காளான் ரொம்ப தண்ணி விடும். ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு தேவையான மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி கையில் உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காளான் துண்டுகளை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட விருப்பம் தான், ஷேப்பாக வரணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளோட விருப்பத்துக்கு எந்த ஷேப்லனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது எந்த ஷேப்பில் போட்டாலும் கடைசியில் கட் பண்ணி தான் நம்ம காளான் கிரேவிக்குள்ளே போட போகிறோம். ஸோ இதை எந்த ஷேப்லனாலும் போட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுமா நல்லா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. மொறுன்னுலாம் வரணும்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சொதம் தான் வரும், பயந்துடாதீங்க. அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வேறொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா காளானையும் பொரித்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ பொரித்த காளான் துண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது அந்த காளான் கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பிஞ்சு பச்சை மிளகாவை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல பச்சை மிளகா பிஞ்சாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ பிஞ்சு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வேறொரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஏற்கனவே காளான் பொரிச்சோல்ல, அதில் உள்ள எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா கண்ணாடியாக வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கணும். இப்போ போட்ட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு விழுது நல்லா வேகணும். இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது அந்த மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சம் லேசாக வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் விடுங்க. சோயா சாஸ்லாம் ரொம்ப விட்டுற வேணாம், ஏன்னா இது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விடுங்க. 2 சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் இது கூட அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கலவை வந்து லேசாக ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து காளான் துண்டுகளை போட முடியும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த காளான் துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடிக்கடி கடையில் போய் வாங்க தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சுட சுட ரோட்டுக்கடை காளான் நொடியில் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இப்போ அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி, தேவையான அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி தூவி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துருங்க. உலகத்துலேயே சந்தோஷமானது உங்கள் பிள்ளைங்களாக தான் இருக்கும். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு மறக்காமல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு வந்து இன்னும் நல்ல வேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை அதுக்கு உங்களோட ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.